இந்தியா ஓமன் இடையேயான பயணத்திற்காக இந்திய கடற்படையின் பாரம்பரிய தொழில்நுட்பத்துடன் INS கவுண்டினியா கப்பல் வடிவமைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த கப்பல் முற்றிலும் பாரம்பரிய தொழில்நுட்பத்தை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருப்பதோடு இந்திய கடல்சார் பாரம்பரியத்தின் தொன்மையை பறைசாற்றுவதாக தெரிவித்துள்ளார். தனித்துவம் வாய்ந்த இந்த கப்பலை வடிவமைத்தவர்கள், கலைஞர்கள் மற்றும் கடற்படை வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் காலாப்பட்டியில் உள்ள மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். முன்னதாக நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்கள் மனித வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் மறுவடிவமைத்து வருவதாக கூறினார். டிஜிட்டல் கருவிகள் உற்பத்தி திறனை மேம்படுத்த முடியும் என்றாலும் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் சமூகத்துடனான ஈடுபாட்டு திறனை குறைக்க அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர் எச்சரித்தார். தேசிய கல்விக் கொள்கை தூதர்களாக இளம் பட்டதாரிகள் மாற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வின் போது பல்கலைக்கழக வளாகத்தில் சுப்பிரமணிய பாரதியார் பெயரிலான சர்வதேச மாநாட்டு மையம் மற்றும் 100 அடி உயர கொடிக்கம்பத்தையும் குடியரசு துணைத் தலைவர் திறந்து வைத்தார். முன்னதாக புதுச்சேரி மூலக்குளத்தில் இயங்கி வரும் பெடிட் செமினார் CBSE பள்ளியில் புதிய பள்ளி வளாகத்தை திறந்து வைத்தார். பின்னர் அங்கு நடைபெற்ற மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை அவர் பார்வையிட்டார். மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் நடவடிக்கையால் சென்னை, கோவை, தூத்துக்குடி விமான நிலையங்களில் பெரிய அளவில் விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திருச்சி மற்றும் மதுரை விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருடனான இந்த சந்திப்பின் போது தமிழக விமான நிலையங்களில் மேற்கொள்ளப்படும் பணிகள் மற்றும் விமான நிலைய பெயர் மாற்றத்திற்கான கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தின் விரிவாக்க பணிகளை விரைந்து செயல்படுத்த கோரிக்கை விடுத்ததோடு டியூட்டிகோரின் என்ற பெயரினை தூத்துக்குடி விமான நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். புதிய வரிகள் பண பரிவர்த்தனைக்கு அபராதம் குறித்து சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்க்கும் பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில், புதிய வரிகள் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் வீடியோ பதிவு தவறானது எனவும், புதிய வருமான வரி சட்டத்தில் புதிய வரிகள் தொடர்பாக பண பரிவர்த்தனைக்கான உச்சபட்ச வரம்பு மீறுவோருக்கு அபராதம் உள்ளிட்ட பிரிவுகள் இடம்பெறவில்லை என்றும் கூறியுள்ளது. எனவே வருமான வரி தொடர்பான சந்தேகங்களுக்கு வருமான வரி இணையதளத்தை பார்க்குமாறும் வரி செலுத்துவோருக்கு பத்திரிகை தகவல் அலுவலகம் கோரிக்கை விடுத்துள்ளது. பல் மருத்துவர்களின் எதிர்காலத்தை திமுக அரசு கேள்விக்குறியாகி இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் முதல் அரசு மருத்துவர்கள் வரை அனைவரும் தெருவில் இறங்கி போர்க்கொடி பிடிக்க துவங்கிவிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு போற்றும் நல்லாட்சி என பெருமை பேசும் திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கு இந்த நிலை என்றால் அரசு வேலை என்ற கனவோடு காத்திருக்கும் தமிழக இளைஞர்களின் நிலை பரிதாபமாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். அவரவர் பிள்ளைகளுக்கு ஆட்சி அதிகாரம், அமைச்சர் பதவி என கண்ணும் கருத்துமாக செயல்பட்ட திமுக தலைவர்கள் தங்களை நம்பி வாக்களித்த தமிழக பிள்ளைகளின் எதிர்காலத்தை கை கழுவி விட்டது அப்பட்டமான நம்பிக்கை துரோகம் என்றும் நயினா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். பணி நியமனம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சுவாமி சிவானந்த சாலையில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கடந்த 14 ஆண்டுகளாக பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் தங்களுக்கு திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றுள்ளது போல் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் போராட்டம் மேலும் தீவிரமடையும் என்றும் ஆசிரியர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். திருத்தணி செல்லும் ரயிலில் கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்த சிறுவர்களை தடுக்க முயன்ற சுராஜ் என்ற வடமாநில இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், படிக்கும் புத்தகம் இருக்க வேண்டிய கைகளில் பட்டாக்கத்தை வந்திருப்பது திமுக அரசின் அவலத்தை காட்டுகிறது என்று விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டை இப்படியொரு கொடூர நிலைக்கு தள்ளிவிட்டது திமுக அரசுதான் என்று குற்றம் சாட்டியுள்ள அவர், சிறுவர்கள் கையில் போதைப் பொருளும் அறிவாலும் செல்லும் நிலை உருவானதற்கு முதலமைச்சரே காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.